ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸை வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக நம்முடைய விஜய் வந்து பயங்கரமாக வந்து கோவப்படுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்முடைய ராஜேஸ்வரி வந்து வீட்டுக்கு வெளியே இருந்து வர மாதிரி வந்து வராங்க. நம்முடைய மல்லியை வந்து திட்டத்தை எல்லாமே வந்து பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இதுக்கு மேலே வந்து குளறுபடியை வந்து நம்ம உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி வந்து வராங்க. வந்ததும் பார்த்திங்கன்னா என்ன விஜய் என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு ஒன்றும் இல்லைக்கா, நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ட்ரெஸ் வந்து தேய்க்க எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் வந்து பிஸியாக இருந்தனால வந்து இந்த மல்லி வந்து என்கிட்ட வந்து கேட்டால் அதனால் வந்து என்னுடைய ஷர்ட்டை வந்து அவகிட்ட கொடுத்துருந்தேன். ஆனால் அவள் வந்து என்ன பண்ணி வச்சுருக்கான்னா சமைக்கிறன்ற பேரில் வந்து சமைக்கட்டில் போயிட்டு துணி அயன் பண்ணுறன்ற பேரில் இங்கே வந்து அயன் பாக்ஸை என் ஷர்ட்டு மேலே வச்சு என் ஷர்ட்டை வந்து நாஸ்தி பண்ணிட்டாக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் மல்லி உனக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து அறிவு இல்லையா? இப்படி பண்ணுவாங்க. அவன் வந்து எவ்வளோ முக்கியமான மீட்டிங்க்கு வந்து போகிறதுனா இந்த ஷர்ட்டை வந்து அயன் பண்ணி தர சொல்லி என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். என்னால் முடியாத காரியத்துக்கு உங்ககிட்ட வந்து கொடுத்துருக்கான். ஆனால் நீயுமே வந்து இது இப்படி பண்ணி வச்சுருக்க. உனக்கு அறிவு இருக்கா? அந்த ஷர்ட்டோட வேல்யூ தெரியுமா? அப்படி இப்படின்ட்டு காசை பற்றி வந்து கண்ணா பின்னான்னு வந்து நம்முடைய மல்லிகை பார்த்து ஏகப்பட்ட கேள்வி திட்டு வந்து நம்ம விஜய் வந்து கேட்குற மாதிரி வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து பண்ணுறாங்க. இந்த ரஞ்சிதா பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து நம்முடைய மல்லி கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அதே சமயம் நம்முடைய மல்லி வந்து சொல்ல வரத்தை நம்முடைய விஜய் வந்து ஒரு நிமிஷம் வந்து காது கொடுத்து வந்து கேட்கலாங்க. அப்படி நம்ம மல்லி வந்து என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை விஜய் சார், நான் வந்து இங்கே வந்து ட்ரெஸ்ஸை வந்து அயன் பண்ணிகிட்டு தான் இருந்தேன். அப்போ வந்து உங்களுடைய அக்கா வந்து என்கிட்ட வந்து குக்கரில் வந்து பருப்பு வச்சுருக்கேன், அது வந்து இன்னொரு விசில் வந்தால் ஆஃப் பண்ணிவிடு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கோசரம் தான் நான் அங்கே வந்து போனேன். அப்போவுமே வந்து அயன் பாக்ஸை எடுத்து பக்கம் தான் வந்து வச்சுட்டு போனேன். இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு வந்து தெரியல அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய மல்லி வந்து சொல்ல வராங்க. இதை வந்து கொஞ்சம் கூட வந்து காது கொடுத்து வந்து கேட்காத நம்முடைய விஜயை வந்து அந்த அளவுக்கு வந்து பிரெயின் வாஷ் வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து பண்ணி வச்சுருக்காங்கன்னா இந்த ராஜேஸ்வரி சொல்கிறத மட்டும்தான் வந்து விஜய் வந்து நம்பணுங்க. நம்முடைய மல்லி வந்து சரின்னு சொன்னாலையும் அது வந்து தப்புன்னு தான் வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக வந்து பயங்கரமாக வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் விஜயை வந்து இந்த மாதிரி அளவு மாற்றி வச்சிருக்காருங்க. அவர் முன்னாடி வந்து எவ்வளோ ரொமான்டிக் பாயாக இருந்தார். ஆனால் வந்து இப்போ வந்து நம்மளுடைய மல்லிக்கிட்ட வந்து பயங்கரமாக வந்து கோவப்பட்டுக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் வந்து எரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்காங்க. நம்முடைய மல்லியுமே வந்து எல்லாத்தையும் வந்து பொறுத்துக்கிட்டு நம்முடைய வெண்பா கோசரை வந்து இருக்காங்க. கண்டிப்பாக வந்து நம்முடைய விஜய் வந்து ஒரு நாளைக்கு வந்து மனசு மாறுவார், நம்மளை வந்து ஏற்றுக்குவார் அப்படின்ற நம்முடைய மல்லியோட கனவு வந்து நிறைவேறுமா வேறாதான்றத தெரிஞ்சுட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய விஜயம் பார்த்திங்கன்னா பாரபட்சம் பார்க்காத நம்முடைய மல்லியை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க. தொடர்ந்து இந்த ராஜேஸ்வரி கூட சேர்ந்து கண்டிப்பாக வந்து இதுக்கெல்லாம் வந்து அந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவை கண்டிப்பாக வந்து அனுபவிக்கிறப்ப நம்முடைய விஜயுமே வந்து நம்ம வந்து அக்கா பேசி கேட்டு வந்து தப்பு பண்ணிட்டோமே, மல்லியை வந்து எத்தனையோ நாள் வந்து அசிங்கப்படுத்தியிருக்கோம். ஆனால் வந்து ஒரு நாளும் அவர் வந்து நம்மளை வந்து என்ன ஏதுன்னு வந்து கேள்வி கேட்டதில்லை அப்படின்றத வந்து ஒரு நாள் கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்குவாருங்க. வேறு எபிசோடில் இப்படி தாங்க கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை வந்து ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.